தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 25வது வார இறை வார்த்தை பகிர்விலே என் அன்பு சொந்தங்களே, உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய அருளும் ஆசீரும் கிருபையின் நன்மைகளும் இந்த நாள் முழுவதும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் குறைவில்லாமல் செழித்தோங்கிட உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இதை நிறைவேற்றின கல்வாரி வழியிலே ஜெபிக்கின்றேன். கடவுள் அருட்கரம் உங்களோடு இருப்பதாக. நாற்காலிக்கு சண்டை போடும் நாடு நம் பாரத நாடு. நான் சொன்னா கேட்பது யாரு, நாள்தோறும் பேப்பரை பார். இது ஒரு கவிஞனின் வரிகள். இது வெறும் வரிகள் அல்ல. இன்று நாற்காலிக்காக எதையும் செய்ய மனிதன் தயாராக இருக்கிறார். யாரையும் எப்படியும் வஞ்சித்தாவது நான் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்கிற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறான். நான் என்கின்ற அந்த நிலை மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. எல்லா நிலையிலும் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும். நான் வருகின்ற போது எல்லோரும் எழுந்து நின்று எனக்கு மரியாதை செலுத்த வேண்டும். எல்லோரும் நான் சொல்வதை கேட்க வேண்டும். எல்லோரும் என் கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமானது மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பதினாலே அது தனி மனிதனிலும் சரி, குடும்ப உறவிலும் சரி, திருச்சபையிலும் சரி, இது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. யார் பெரியவர், நானா நீயா? இந்த போட்டியானது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. குழந்தைகள் முதலேயே நீ வகுப்பிலே முதல் மாணவனாக வர வேண்டும், முதல் ரேங்க் நீதான் எடுக்க வேண்டும், விளையாட்டிலே நீதான் முதன்மையானாக இருக்க வேண்டும், எல்லா துறையிலும் நீதான் சிறந்து விளங்க வேண்டும் திணிக்கின்றோம். திறமைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குழந்தைகளை நாம் சிதைக்கின்றோம். இந்த எண்ணமானது ஒரு சில நேரங்களிலே குழந்தைகளை மனநோய்க்கு உள்ளாக்கும் அளவிற்கு அவர்களை ஆட்படுத்தி விடுகின்றது. இந்த உலகத்தின் பார்வையிலே பார்க்கின்ற பொழுது முதன்மையானவர்கள், மேலானவர்கள், உயர்ந்தவர்கள் என்று யாரை சொல்லுகின்றோம்? அறிவிலே சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், ஆற்றலிலும் அதிகாரமும் படைத்தவர்களாக இருக்க வேண்டும், அல்லது பணம், பதவி, பட்டம் இவற்றிலே செழித்தவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பெயரை கேட்டாலோ அல்லது அவருடைய வருகையை கண்டாலோ எல்லோரும் நடுங்க வேண்டும், எல்லோரும் பயப்பட வேண்டும். இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களைத்தானே இந்த உலகம் உயர்ந்தவர்கள், மேன்மையானவர்கள் என்று கருதி கொண்டிருக்கின்றது. இப்படி வாழ்வது, இப்படி எண்ணுவது தவறு என்பதைத்தான் இன்றைய வார்த்தை சொல்லி காட்டுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலும் 2ஆம் வாசகத்திலும் படிக்கின்ற பொழுது இந்த உலக ஞானம் மடமையானது என்று சொல்லப்படுகின்றது. இந்த உலகத்தின் வழியிலிருந்து கடவுளுடைய வழி, இயேசுவின் வழி மாறுபட்டதாக இருக்கின்றது. மத்தேயு 20 வெடிக்கின்ற பொழுது மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரையை கொடுக்கும் வந்தார் என்று சொல்லி தன்னுடைய வருகையினுடைய மேன்மையை இயேசு சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது. இயேசுவை பிடித்தவர்கள் அரசராக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற பொழுது அங்கே இருந்தவர் நழுவி போனார் என்று சொல்லப்படுகின்றது. யோவான் புத்தகம் 13 இயேசு சொல்லுகின்ற பொழுது, குருவும் ஆசிரியரும் ஆகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள், அதற்கு நான் முன்மாதிரி காட்டேன் என்று சொல்லி தன் சீடர்களுக்கு முன்மாதிரியை காட்டி சென்றிருக்கின்றார் தாழ்ச்சியின் வழியாக. இத்தகைய போதனையை போதித்த இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக சீடர்கள் வழியாக நமக்கும் பாடம் கற்றுக் கொடுத்து வழிவகையை காட்டி இருக்கின்றார். இயேசு தன் வழியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொன்னார். சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தன் பாடுகளை 3 முறை அறிவித்தார். தன் மூப்பர்கள், பரிசேயர்கள் மரண கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றேன், அவர்கள் என்னை கொலை செய்வார்கள், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி சீடர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. நற்செய்தியை படிக்கின்ற பொழுது சீடர்களுடைய மனப்பாங்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவற்றை பற்றி கேட்கவும் அஞ்சினார்கள், அவர்கள் வேறொன்றை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. முதலாவதாக அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட புரிந்து கொள்ள அவர்கள் விரும்பவில்லை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இயேசு முதன்மையை சொல்லுகின்ற பொழுது பேதுரு ஆண்டவரை நமக்கு வேண்டாம் என்று சொல்லி இயேசுவை கடிந்து கொள்ளுகின்றார். இயேசுவினுடைய உருமாற்றத்தின் போது நாம் இங்கே இருப்பது எத்தனை நன்றி என்று சொல்லி மாட்சிமையிலே நிலைத்திருக்க விரும்பிய பேதுரு துன்பத்தை சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை, அதை புரிந்து கொள்ள விருப்பமில்லை. அவர்கள் எதிர்பார்த்த மெசியாவாகத்தான் இயேசு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள் வழிய இயேசுடைய மெசியாவுடைய அந்த தத்துவத்திலே இவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள விரும்பவில்லை. எனவேதான் இரண்டாவது முறை இயேசு சொல்கின்ற பொழுதும் மூன்றாவது முறை இயேசு சொல்கின்ற பொழுதும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எப்படி அதை உணர்ந்து கொள்வது? லூக்கா புத்தகம் 24 படிக்கின்ற பொழுது எம்மாவுஸ் சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுஸ் செல்கின்ற பொழுது இயேசு அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர்கள் என்ன விவாதித்துக் கொண்டு செல்கிறார்கள்? மெசியா, இயேசு என்ற மெசியா வந்தால் அவர் ரோமை அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டெடுப்பார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அவரை சிலுவிலே அறைந்து கொன்று விட்டார்கள், அவர் இறந்து விட்டார். எங்களில் இருந்த பெண்கள் சிலர் அவர் உயிர் தந்தர் சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் கலக்கத்திலே குழப்பத்திலே சென்றார்கள். இயேசு இறந்து உயிர்த்த பிற்பாடு கூட அவர்கள் இயேசுவின் பாடுகளுடைய மேன்மையை உணர்ந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. எனவேதான் இயேசு சொன்னது அவருடைய சிந்தையிலே ஏறவில்லை. அப்படி புரிந்து கொள்ளாத காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஒன்று, அவர்கள் எதிர்பார்த்த மெசியா என்பது ஒரு மாட்சிமை புரிந்த அரசு நிலையிலே வருகின்ற மெசியாவாக இருப்பார் என்று சொல்லி. இரண்டாவது, அவர்கள் புரிந்து கொள்ளாததற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இந்த நற்செய்திக்கு முன்னால் இருக்கின்ற பகுதி பேய் பிடித்த மகனை இயேசு குணப்படுத்துவது. இயேசு உருமாற்றத்திலே தன்னுடைய 3 சீடர்களோடு அங்கே உருமாற்ற நிகழ்வு நடந்துள்ள அவர் கீழே இறங்கி வருகின்ற பொழுது இங்கே மலை அடிவாரத்திலே ஒரு கலக்கம் குழப்பம். என்னவென்றால், பேய் பிடித்த ஒரு சிறுவனை அவருடைய சீடரிடம் கொண்டு வருகின்றார்கள். இயேசுவின் சீடர்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை. இயேசு வருவதை அறிந்தவுடன் இந்த பையனுடைய தந்தை அந்த பேய் பிடித்தவனை தூக்கி கொண்டு இயேசுவினை ஓடுகிறான், கத்திக்கொண்டு ஓடி இருப்பான். இதோ இந்த பேய் பிடித்த மகன் சீடனும் கொண்டு வந்தேன், அவர்களால் அவன் பேய் ஓட்ட முடியவில்லை, உம்மால் ஏதாவது செய்ய கூடுமானால் செய்யும் என்று சொல்லி, கூடுமானாலா நம்பிக்கைக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இயேசு அந்த பேயை ஓட்டுவதாக இருக்கும். இந்த நிகழ்வு அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். ஏன்? இயேசு தன் சீடர்களை அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தவும் பேய்களை ஓட்டும் அதிகாரம் கொடுத்து அனுப்புகின்றார். இந்த அதிகாரத்தோடு போனவர்கள் எத்தனையோ பேய்களை ஓட்டினார்கள். அப்படி இருக்கிற பொழுது இந்த பேய் பிடித்தவனுடைய அந்த பேய் ஓட்ட முடியவில்லை என்றவுடன் அத்தனை கூடியிருந்த மக்களுக்கு முன்னால் அவன் கத்திக்கொண்டும் சீடர்களால் முடியவில்லை என்று சொல்வது அவர்களுக்கு ஒருமையான தாழ்வு மனப்பான்மையை, ஒரு வெறுமையை ஏற்படுத்தி இருக்கும், ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கும். இந்த நிகழ்வு அவருடைய உள்ளத்திலே ஒரு வகையான ஒரு கலக்கத்தை, ஒரு சோர்வை ஏற்படுத்தி இருக்கிறே. அந்த சோர்வு அவர்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது இயேசு தன் பாடுகளை பற்றி சொன்ன பொழுது அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். மூன்றாவதாக, ஏன் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், இயேசுவோடு இருந்த 3 சீடர்கள் அந்த நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் ஒருவிடம் பெருமை பேசியிருக்கலாம். நாங்கள் இருந்திருந்தால் இந்த பேய் ஓட்டி இருப்போம், உங்களால் முடியவில்லை என்று சொல்லி. இந்த ஏற்றத்தாழ்வானது, அவர்கள் பேசிய பேச்சானது ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை மற்ற சீடர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். எனவே இயேசு சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு விளக்கம் கேட்க அஞ்சினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஏன் அஞ்சினார்கள்? அவர்கள் துன்பத்தை விரும்பவில்லை. நாம் மீண்டும் விளக்கம் கேட்டால் அதற்கு இயேசு தன் துன்பத்தை பற்றி விளக்கம் கொடுத்து நாமும் துன்புற வேண்டும் என்று சொல்லிவிடுவாரோ என்கின்ற ஒரு கலக்கமும் ஒரு பயமும் அவர்களை ஆட்கொண்டதினாலே அவர்களுக்கு அவரை விளக்கம் கேட்க விரும்பவில்லை. மேலும் இரண்டாவது முறை சொல்லிவிட்டார், மீண்டும் விளக்கம் கேட்கார், எங்கே அவர் நம்மை கடிந்து கொள்வாரோ என்று சொல்லி அவர்கள் பயப்பட்டார்கள். அவர்கள் வாதித்து வந்து கொண்டிருந்தார்கள். என்ன விவாதம் செய்து கொண்டு வந்திருந்தார்கள்? யார் பெரியவர், நம்மளிலே யார் பெரியவர்? இன்னும் அவர்கள் மெசியா என்பவர் ஆட்சி புரிவராக இருக்கின்றார், அந்த அரசவையிலே யார் பெரியவராக இருப்பார் என்று சொல்லி இந்த விவாதம் எல்லா சீடர்கள் மத்தியில் எழுந்திருக்கும். ஏனெனில் யோவானுடைய சகோதரன் தன் தாயை அழைத்துக் கொண்டு வந்து சிபாரிசு கேட்டவர்கள் தானே, ஒருவர் வலப்புறமும் ஒருவர் இடப்புறம் அமர வேண்டும் என்று சொல்லி பெரியவராக இருக்க விரும்பியவர்கள் தானே. இப்படி இருக்கிற பொழுது சிறு கற்பனையோடு யோசித்து பார்த்தோம் என்றால் பேதுரு சொல்லி இருப்பார், இதோ என்னைத்தான் திருச்சபையின் பாறை என்று சொல்லி இருக்கின்றார், திருச்சபையின் தெருவுகளை கொடுப்பு என்று சொல்லி இருக்கின்றார், ஆகவே நான் தான் எல்லாரோட பெரியவன், உங்கள் சார்பாக நான் தான் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறேன் சொல்லி பேதுரு சொல்லி இருக்கலாம்.
அல்லது அந்திரேயா பேதுருவை பார்த்து, டேய் மறந்து விடாதே, உன்னை இயேசுவிடம் கூட்டி வந்ததே நான் தான், இயேசு அழைக்கப்பட்ட முதல் சிறர்கள் முதன்மையானவன் நான் தான், ஆகவே நான் தான் முதன்மையானவன் என்று சொல்லி அந்திரேயா சொல்லி இருக்கலாம். யோவானும் யாக்கோப்பும், உங்களுக்கெல்லாம் அவர்கள் பெயர் வைக்கவில்லை, எங்களுக்கு இடியின் மக்கள் போனர்கேஸ் என்று பெயர் வைத்திருக்கிறவே நாங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி யோவானும் யாக்கோப்பும் மாதட்டி இருக்கலாம். மத்தேயு, நீங்கள்லாம் வந்தீர்கள், நான் அனைத்தையும் விட்டுவிட்டு செல்வந்தனாக, நான் அனைத்து செல்வத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வந்திருக்கிறேன், ஆகவே நான் தான் பெரியவன் என்று சொல்லி மத்தேயு சொல்லி இருக்கலாம். இப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை சொல்லி அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்திருக்கலாம். இந்த சமயத்தில் தான் இயேசு கேட்கின்ற பொழுது அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள். காரணம் என்ன? நாம் பேசிக் கொண்டிருந்தது, விவாதித்துக் கொண்டிருந்தது இயேசுவுக்கு உகந்தது அல்ல, இயேசுவால் பாராட்டப்படக்கூடிய விஷயம் அல்ல என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க. எனவேதான் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். உள்ளத்தில் எழுகின்ற எண்ணங்கள் முழுவதையும் கடவுள் அறிந்தவராக இருக்கிறார். திருப்பாடல் 139 நாம் படிக்கின்ற பொழுது, ஆண்டவரே, எம்மை பற்றி உமது அறிவு எனக்கு வியப்பை தருகின்றது. எனில் என் உள்ளத்தில் எண்ணங்கள் எழுவதற்கு முன்னாலேயே நீ அனைத்தையும் அறிந்த தேவனாக இருக்கின்ற சொல்லி பாடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் மத்தியில் இருந்த இந்த பாகுபாடை அறிந்த இயேசு அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எப்படி? ஒரு குழந்தையை அழைத்து தான் குனிந்து அதை அரவணைத்து எடுத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டு இந்த குழந்தையை போல மாறுங்கள் என்று சொல்லுகின்றார். தாழ்ச்சி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார், கபடற்றவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். அதுதான் உண்மையான ஞானம் என்று சொல்லி இந்த 2ஆம் வாசகத்திலே யாக்கோப்பு அருமையாக சொல்லி காட்டுகிறார். விண்ணகத்திலிருந்து வருகின்ற ஞானத்தின் தலையான பண்பு தூய்மை, உண்மை, அமைதி என்று சொல்லி காட்டுகின்றார். அது இருக்கின்ற பொழுது அமைதி இருக்கும், பொறுமை இருக்கும், இணங்கி போகும், இரக்கம் கொள்ளும், நடுநிலை தவறாது, வெளிவேடமற்றது, அமைதியை ஏற்படுத்தும், மேலும் தாழ்ச்சி உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி இந்த விண்ணக ஞானத்தை பெற்றிருக்கின்ற குழந்தைகளைப் போல நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி மாறுகின்ற பொழுது இறை அரசிலே உயர்ந்தவர்களாக, மேன்மையானவர்களாக இருப்பீர்கள் என்று பாடம் கற்றுக் கொடுக்கின்றார். அன்பு சகோதரமே, இது இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற நேரத்திலே நம்முடைய வாழ்விலும் கூட, நம்முடைய குடும்ப உறவிலும், நாம் பணி செய்கிற இடங்களிலும், நம்மோடு இருக்கின்ற மக்கள் மத்தியிலும் எத்தனை முறை நான் என்கின்ற அந்த நிலையிலே வாழ்ந்திருப்போம். நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி எத்துணை அதிகார போக்கிலே நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் அமைந்திருக்கின்றன. கணவன் மனைவியை அடக்க முயற்சிப்பது, மனைவி கணவனை மேற்கொள்ள முயற்சிப்பது, பிள்ளைகள் பெற்றோரை அடக்கியாள முயற்சிப்பது, பெற்றோர் சொல்லை கேட்காமல் உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி சிறிது படித்த அந்த மமதையிலே குழந்தைகள் பெற்றோருக்கு எதிராக செயல்படுவது, இது எல்லாமே நான் என்கின்ற அந்த அகந்தையின் வெளிப்பாடுதான், நான் பெரியவன் என்கின்ற உணர்வின் வெளிப்பாடுதான். இந்த நிலைதான் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன, பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன, கட்சி மனப்பான்மை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது, கலக்கங்கள் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதை தவிர்க்க வேண்டும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து கற்றுத்ததை போல நாம் தாழ்த்துகின்ற பொழுது கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்மை கடையராக மாற்றுகிறது, கடவுள் நம்மை முதன்மையானவர்களாக மாற்றுவார். அதைத்தானே அன்னை மரியாதை வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உன் சொற்படி நடக்கட்டும் என்று சொன்னார். விண்ணக மன்னக அரசியாக கடவுளால் உயர்த்தப்பட்டார். பேதுரு சொந்தங்களே, நம்முடைய குடும்ப வாழ்விலே அமைதி ஏற்படுத்த தாழ்ச்சி என்னும் ஆடை அணிந்து கொள்வோம். நான் என்கின்ற ஆடை கலைந்தெறிவோம். ஆண்டவரோடு இணைந்திடுவோம். இறை அரசின் குடும்பமாய் நம் உள்ளம் இல்லமும் வாழ்ந்திட அருள் வேண்டும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கிவிடு. உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தால் வென்று விடு. பகைமை உனில் வேண்டாம், அன்பால் உலகை வென்றிடவே தொடர்ந்து போராடு.
உணர்ந்து